ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே. சாதாரண ஒரு சின்ன பொண்ணு தன்னால் முடியும் அப்படின்னு நம்பி எடுத்த டிசிஷன் இன்றைக்கி அவங்க லைஃபே சேஞ்ச் பண்ணியிருக்குது. சாதாரண ஒரு சின்ன கடையிலேருந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 4-5 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஓனாக கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மீறி இந்தியா லெவலில் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓவராலாக ஒரு 500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி விட்டுருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்குது ஒரு 23 வயசு பொண்ணு அப்படின்னா அவங்களால நம்ப முடியுமா? இந்த பிஸ்னஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட வயசு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 15 தான். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி 8 வருஷமாக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இந்த பிஸ்னஸை நம்ம இதோட விட்டுறக்கூடாது, நம்மளை தாண்டி இன்னும் நிறைய பேர் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியான ஃபீஸில் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வெளியில் போய்ட்டு ஒரு ஆரி ஒர்க்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா 15,000 20,000 வரைக்கும் தாராளமாக செலவாகும். அதுக்கான மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை கற்றுக்கிறதுக்கான கொடுக்குற டியூஷன் ஃபீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே தாண்டி அரௌண்ட் உங்களுக்கு 20K வந்துடும். ஆனால் இவங்க பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸுமே ஃப்ரீயாக கொடுத்து அது மட்டுமே இல்லாமல் 5,000 கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ட் பார்த்தோம் அப்படின்னா யார் அந்த பொண்ணு, இந்த இன்ஸ்டியூட் எங்கே நடத்துகிறாங்க, இப்போ சப்போஸ் அவங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன், இல்லைனா அதர் ஸ்டேட்டில் இருக்கிறேன் அப்படின்னா அவங்க எப்படி எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நாளில் சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். அது எல்லாமே ஓவராலாக டீட்டெயிலாக பார்க்கலாமா? வாங்க. டிசிஷன் மேக்கிங் இஸ் எ பெஸ்ட் ஸ்கில்ஸ் ஃபார் லைஃப். ஸோ நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப் ஒரு நாளில் சேஞ்ச் பண்ண போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் டைமில் இல்லை காலேஜ் டைம் எடுத்துப்போமே. காலேஜ் டைமில் பார்த்தோம் அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி CAA அப்படி ஆல் இன்டர்னல் எக்ஸாம்ஸ்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் செமஸ்டர் எக்ஸாமுக்கு மார்க்ஸ் நமக்கு கால்குலேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாமில் விட CA எக்ஸாம் 3 வைப்பாங்க. அந்த 3 எக்ஸாம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் ஆஃப் 2 எடுத்துப்பாங்க. ஸோ அந்த பெஸ்ட் ஆஃப் 2 நம்ம எழுத போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி படிக்கலாமா நாளைக்கு படிக்கலாமா, எதுக்கு இந்த எக்ஸாம் அதாவது 3ல் பெஸ்ட் ஆஃப் 2 தான் எடுப்பாங்க, 1 லீவ் பண்ணிடலாம், மிச்சம் 2 மட்டும் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மைண்ட் 2 விதமாக திங்க் பண்ணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு டீனேஜ் ஏஜில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு லவ் பண்ண சொல்ல போகலான்னு நினச்சோம் அப்படின்னா இந்த பொண்ணு இப்போ சொல்லாமா இல்லை அப்புறம் சொல்லாமா, இப்போ சொன்னால் வச்சு நினச்சிக்குமா அப்படிங்கிற வகையில் மைண்ட் டபுளாக திங்க் பண்ணும். அதுவே ஆன் ஃபியூச்சர் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு இல்லை லைஃப்பில் செட்டில் ஆக போகணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேலைக்கு போனால் நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும், நமக்கு மந்த்லி கேரண்டடாக இன்கம் கிடச்சிட்டு இருக்கும். ஸோ அதுவே பார்த்தோம்னா சில பேருக்கு பார்த்தோம்னா ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியா இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ ரெண்ட் இருக்குது, இல்லைனா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா மந்த்லி EMI பே பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நமக்கு அதெல்லாம் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ இதையாக திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது மைண்ட் பார்த்தீங்கன்னா டபுளாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒரு டிசிஷன் தான் நம்ம லைஃபே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகுது. ஆரி கிரியேஷன்ஸ் இது ரன் பண்ணுற பொண்ணோட பேர் பார்த்தோம் அப்படின்னா ஜனனி. வெறும் 23 வயசு பொண்ணு தான். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு எப்போ அந்த ஐடியா தோணுது அப்படின்னா தன்னோட 10th முடிச்சுட்டு சம்மர் லீவில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸோ தூரத்தில் யாரோ ஒரு ரெஃபர் பண்ணி இந்த இடத்துல இந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, நீ அங்கே போய் கற்றுங்களா, அண்ட் ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு சரி ஓகே நம்ம இல்லை சம்மரில் சும்மா தான் இருக்கும், நம்ம போய் அதை கற்றுக்கலாமே அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு ஆரி ஒர்க்ஸ் டைலரிங் ஒர்க்ஸ் எல்லாமே கற்றுக்குறாங்க. ஸோ கற்றுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா 10th முடிச்சுட்டு +1 ஜாயின் பண்ணுறாங்க. ஸ்கூல் போய்ட்டு மிச்ச கேப்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங்கில் கற்றுக்கிட்டது விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ரொட்டீனாக இது பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இவங்க பண்ணுறது பார்த்து பிடிச்சி போய் நீ நல்லா தானே ப்ளவுஸ் பண்ணுற, சரி ஓகே எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஆர்டர் கொடுக்க ஆரம்பிக்காங்க. அப்படி சின்னதாக ஸ்டார்ட் ஆகி தான் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்திருக்குது. ஸோ அவங்க கொடுத்த அந்த ஆர்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா பண்ணி அவங்களுக்கு இருக்கிற கம்மியான அந்த சின்ன நேரத்தில் ஸ்கூல் போய்ட்டு இருக்கிற கம்மியான கேப்பில் பார்த்தோன்னா செஞ்சு அவங்க டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ இது ரொட்டீனாக அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரியே ஆகி போயிடுச்சு. ஸோ வீட்டில் உள்ளவங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓகே நமக்கு ஏதோ சக்ஸஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்க பாட்டியும் இருக்கட்டும் அவங்க அம்மாவும் இருக்கட்டும் 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மிஷினை வச்சுக்கிட்டு இவங்க ரொட்டீனாக அந்த பிஸ்னஸ் டெய்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஸ்கூல் லைஃப் போக மிச்ச நேரத்தில் இந்த ஒர்க்கு பார்க்குறாங்க. ஸோ இதை அப்படியே பார்த்து இதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வச்சுட்டு காலேஜும் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணி காலேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக 3 இயர்ஸ் முடிச்சிடுறாங்க. டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆஃபரும் கிடைக்குது. ஸோ ஜாப் போகலாமா இல்லை பிஸ்னஸே ரன் பண்ணலாமா, நமக்கு அந்த சின்ன கேப்லேயே அதாவது பார்த்தோன்னா ஒரு 3 வருஷமாக காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓவராலாக ஒரு 3 to 4 இயர்ஸை அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போவே ஓவராலாக பார்த்தாங்களா ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அவங்க கெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த பிஸ்னஸே இன்னும் டெவலப் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போகலாமா இல்லை இந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியா அவங்க மைண்டுக்குள்ளே தோணுது.
ஸோ அப்படி தோணும்போது பார்த்தோம் அப்படின்னா எங்கேயும் போய் யாருக்கும் ஒர்க் பண்ணி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்ம இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட் வந்து சின்னதாக வளர்த்து வச்சிருக்கோம், இதையும் நம்ம இன்னும் ஏன் பெருசு லெவலில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு தோணி அவங்க ஆரம்பித்து அந்த ஒரு பிஸ்னஸே பார்த்தோம்னா நம்ம வந்து இன்னும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஓன் பிஸ்னஸை கையில் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க அன்னைக்கு அப்படி யோசிச்சு எடுத்த அந்த ஒரு டிசிஷன் இன்றைக்கி அவங்க லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 500க்கு மேலே வந்து ஓன் பிஸ்னஸ் மேக்கர்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இவங்ககிட்ட இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அந்த தொழிலை அதாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒர்க்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஓனாக வந்து அவங்க வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாருமே டெவலப் ஆயிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வெளியில் எங்கேயாச்சும் போய்ட்டு ஒரு ஆரி ஒர்க்ஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா 15,000லேருந்து 20,000 வரைக்கும் செலவாகும். ஆனால் இவங்க ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து மணி மைண்டடாக பண்ணல. இதை ஒரு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்தோம்னா ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியான ஃபீஸ் தான், வெறும் வந்து 5,000 இந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 5,000 மட்டும் இல்லாமல் அந்த 5,000 வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியான விலையில் தான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேர் வில்லிங் டு நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வந்து டேரெக்டாக கூட கற்றுக்கலாம். ஸோ கிளாஸிங் ஹவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 15 days வந்து இது வந்து டூரேஷன் ஹவர்ஸ். நீங்கள் ஓவராலாக எஃபர்ட் போட்டு கற்றுக்கிறனாலும் 15 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும். சீக்கிரமாக கற்றுக்கணும்னு நினச்சாங்க நீங்கள் வந்து இதுக்கு வந்து டைம் டூரேஷன்லாம் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு காலைல வரீங்க அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக கூட உட்காந்து கற்றுக்கிட்டு போகலாம். ஒரு நாளைக்கு 1 hour தான் இல்லை 2 hours தான், அந்த மாதிரி டூரேஷன்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட வில்லிங் பொறுத்த அளவுக்கு நீங்கள் எப்படி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஈஸியாகவே சீக்கிரம் கற்றுக்கலாம் இதை. அண்ட் அது மட்டுமே எல்லாம் பார்த்தோம்னா இல்லை இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இவங்க கும்பகோணத்தில் இங்கே இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன் இல்லை வந்து ஆந்திராவில் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயுமே பார்த்து வந்து அந்தளவுக்கு அவங்க என்ன சொல்லித் தராங்களோ அதை ஆன்லைன் மூலயமா கற்றுக்கிட்டு நீங்கள் அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 15 நாள் தான் சொல்கிறீங்க, அந்த 15 நாளில் நான் கற்றுக்க முடியல அப்படின்னா அதை விட அவ்வளோதானா, அதுக்கப்புறம் என்ன டீச் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் கிடையாது. 15 நாளைக்கு உங்களால் கற்றுக்க முடியல அப்படின்னா அந்த 15 நாளைக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா அவங்கள நீங்கள் வந்து லைவாக காண்டாக்ட் பண்ணி கற்றுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபோன் மூலமா உங்கள் டவுட்ஸை கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் லாங் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டுமே இல்லை, உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 10 பேருமே வந்து நாங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க்ஸ் கற்றுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் 10 பேர் அங்கே இருக்கும் பட்சத்தில் பார்த்தோன்னா அவங்களே டேரெக்டாக வந்து அங்கே ஸ்டே பண்ணி அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க டேரெக்டாக வந்து கூட கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. அண்ட் திரும்பவும் சொல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு டிசிஷன் தான் உங்கள் லைஃபே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் லைஃப்பில் நிறைய பேருக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓனாக சொந்த பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன தான் ட்ரீம்ஸு கனவு ஏகப்பட்டு நம்ம மைண்டில் இருந்தாலுமே ஒரு சில சிச்சுவேஷனால் எல்லாமே தள்ளி போட்டு போயிட்டே இருப்போம். ஸோ என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, லைஃப்பில் ஒன் டைம் அது நீங்கள் நினச்சதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இப்போ ஓவராலாக அவங்க எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆரி கிரியேஷன்ஸை பற்றி ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷனாக டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும். இன்னும் ஃபர்தராக நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்கள டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே அவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், அவங்க காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.